வணக்கம் என் அருமை மாணவ செல்வங்களே, போலாமா பாடத்துக்குள்ள? நேற்று என்ன பார்த்தோம்? மதராசப்பட்டினம் பகுதி 1 பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு பகுதி 2. நான் சொல்லிட்டேன் 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கேன் இந்த பாடத்தை. ஏன்னா நிறைய செய்திகள் இருக்குது. அது தவிர நானும் பல செய்திகள் அதில் சொல்கிறேன். அதனால் நீண்ட காணொலியாக மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக 3 பகுதிகளாக தான் உங்களுக்கு நான் இதை போடுறேன். அதனால் நீங்கள் தொடர்ந்து அந்த 3 பகுதிகளையும் தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு இந்த முழு பாடமும் பயன்படும், புரியும். சரியா? அதனால் ஒரு காணொலியை பார்த்துட்டு இன்னொன்று விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சி இருக்காதுமா. ப்ளீஸ் தயவு செய்து அதை தொடர்ச்சியோடு தொடர்ந்து 3 காணொலியையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். சரியாம்மா? நிலைமையை புரிஞ்சுக்கோங்கம்மா. தொடர்ந்து போட்டால் ரொம்ப நீண்ட காணொலியாக மாறிடும். நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்கம்மா, போர் அடிக்கும், கேட்க மாட்டீங்க. அதனால தான் அதை நான் 3ஆக பிரித்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எப்படி கொடுத்தாலும் நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம்ல. காணொலி தானே இது, உங்கள் வீட்டுக்கு தானே வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் இதை வந்து பார்க்கலாம்ல. பள்ளியிலுமே உங்கள் ஆசிரியர்கள் இதை ஒரே நாளில் இந்த பாடத்தை முடிக்கவே முடியாது. எப்படி பார்த்தாலும் இந்த பாடத்தை ஒரே நாளில் முடிக்கவே முடியாது. சரியா? நான் வகுப்பில்ன்னு சொன்னால் 4 நாட்களுக்கு மேலாக எடுத்துக்கொள்வேன் இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு. உங்களுக்கு நான் 3ஆக தான் பிரிச்சுருக்கேன். அதனால் தொடர்ந்து 3 காணொலியும் காணலாம் கற்கலாம்ல பாருங்கம்மா. சரியா? சரி, இப்போ நான் நேராக பாடத்துக்குள்ளேயே போயிடுறேன். நம்ம நிறைய நேரம் வேறு எதுக்கும் ஒதுக்க வேண்டாம். நம்ம நேராக பாடத்துக்குள்ளேயே போயிடலாம். தொடர்ச்சி தானே. அதனால் 107ஆம் பக்கத்தில் அயலவர் குடியேற்றம் அதிலிருந்து நான் தொடர்றேன் பாடத்தை. சரியா? இன்று பெரும் நகரமாக வளர்ந்துள்ள சென்னை மாநகரத்தின் உருவாக்கம் நீண்ட வரலாற்று பின்னணி கொண்டது. அது ஒரு காணொளியில் சொல்ல முடியாது. சும்மா பயன்படுத்திக்கிட்டேன், புக்கில் இல்லை, நான் பயன்படுத்திக்கிட்டேன் சும்மா. சரியா? அது பெரிய வரலாறுமா. அதனால் அதை வந்து 10 நிமிஷத்துலலாம் சொல்லிட்டு முடிக்க முடியாது. ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன் வங்கக்கடலோரம் சிறு குப்பமாக இருந்த பகுதியே இன்றைய சென்னைக்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது. ஒரு சின்ன கிராம குப்பம்னா கடல் ஓரமாக இருக்கக்கூடிய பகுதியை குப்பம்னு சொல்லுவோம், அவ்வளோதான். 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வங்கக்கடலோரத்தில் உங்களுக்கு ஒரு சிறு குப்பமாக இருந்த பகுதி தான் இன்றைக்கி சென்னை மாநகரமாக மாறி இருக்கு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது எப்படின்னு பார்க்கணும் கேட்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ளே எழுந்துருச்சு இல்லையா? வாங்க பார்க்கலாம். கிபி 1647 எழுதப்பட்ட பத்திரம் ஒன்றில் ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. ஒரு அரசாங்க பத்திரம் டாக்குமெண்ட் இருக்கு. என்னது? எப்போ? 1647 ஒரு டாக்குமெண்ட் ஆயிருக்கு. அந்த டாக்குமெண்ட்டில் தொண்டை மண்டலத்து புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டினம் என்று காணப்படும் குறிப்பு குப்பம் நகரமாக மாற்றம் பெற்ற வரலாற்றை கூறுகின்றது. அந்த டாக்குமெண்ட்டில் வரக்கூடிய ஒரு வாசகம். இது தொண்டை மண்டலமாக எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது ஜெயம் கொண்ட சோழ மண்டலமாக அது எப்படி மாறுச்சு, இதெல்லாம் சென்ற இதில் சொல்லிட்டேன், வீடியோவில் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு அதெல்லாம். அதனால் இது இங்கே ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த தொண்டை மண்டல புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டினம்னு குறிப்பிட்டிருக்காங்க சென்னையை அந்த டாக்குமெண்ட்டில். அதிலிருந்து நமக்கு எப்படி இந்த குப்பம் நகரமாக மாறி இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒரு அத்தாட்சி இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை பகுதியில் போர்ச்சுகீசியர் மற்றும் டச்சுக்காரர்களின் வணிக வெற்றியை தொடர்ந்து ஆங்கிலேயரும் இங்கு தம் வணிகத்தை மேற்கொள்ள திட்டமிட்டனர். முதல்ல போர்ச்சுகீஸ் வந்தாங்க, அப்புறம் டச்சுக்காரங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. ஆஹா, இது பிஸ்னஸுக்கு சூப்பர் இடமா இருக்கேயா அப்படின்னு அவங்க பார்வையும் பட்டுடுச்சு. அதனால் அவங்களும் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்தாங்க, வந்து நம்மளை அடிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து தான் நமக்கு அவங்க விரோதிகளாக மாறினாங்க. நம்மளை டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம மண்ணில் வந்துட்டு நம்மளையே டாமினேட் பண்ணி நம்மளை வந்து அடிமைகளாக
நாய்கள் விலங்குகளை விட கேவலமாக நம்மை பார்த்தார்கள், நடத்தினார்கள். அதுதான் நமக்கு ரோஷத்தை எழுப்பியது, நமக்கு அவங்கள விரட்டி அடிக்கணுங்கிற அந்த உத்வேகத்தை நமக்கு கொடுத்தது. சுதந்திரம் வேணும் அப்படின்னு நாம் போராட ஆரம்பித்தது அதுதான் காரணம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க வந்ததுனால நமக்கு நிறைய நன்மைகளும் நடந்திருக்கு. அது நம்ம மறைக்கப்பட்ட உண்மையாக நாம் வைத்திருக்கின்றோம். அதையும் நம்ம சொல்லணும். நிறைய இந்த சென்னை இன்னைக்கு இருக்கிற நிலைப்பாடு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் ஆங்கிலேயர்கள். அஃப்கோர்ஸ் அவங்களுடைய சுயநலத்துக்காக தான் உருவாக்குனாங்க. ஆனால் இப்போ அவங்க இருக்கும்போது நமக்கு நிறைய இந்த ரயில்வேஸ் அவங்களால தான் வந்தது, ரோட்வேஸ் அவங்களால தான் வந்தது, போஸ்டல் இதெல்லாம் அவங்களால தான் வந்தது இல்லையா? அவங்களால தான் வந்தது. நிறைய கட்டிடங்கள் நம்ம இன்றைக்கும் சென்னையில் இருக்குது. இந்த ஒயிட் ஹவுஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்களுடைய கட்டடம் தானம்மா. ஆர்கிடெக்சர் உருவானதும் அவங்களால தான். நிறைய விஷயங்கள் நன்மையும் நடக்க தான் செஞ்சது. அவங்களுக்காக அவங்க செஞ்சாங்க, அவங்க நமக்காக செய்யலை. அதை புரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட அந்த வளம் இருந்தது, அதனால் அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க பணம் சம்பாதிச்சாங்க. நமக்காக வேண்டி அவங்க செய்யலை. அங்கே அதுதான் ஒரு முக்கியமான மாறுபாடு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். செஞ்சாங்க, நிறைய பண்ணியிருக்காங்க, ஆனால் எல்லாம் அதை அவங்களுக்காக பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய வாணிகம் பெருகுவதற்காகவும் அவங்களுடைய வியாபாரத்தை விருத்தி பண்ணுறதுக்காகவும் தான் உருவாக்குனாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்கள்லாம் நல்லா இருக்கட்டும், இந்திய மக்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்செல்லாம் பண்ணலை. அந்த வேறுபாடை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? ஓகே. மயிலாப்பூருக்கு வடக்கே சில குப்பங்கள் மட்டுமே இருந்த மணல்வெளியை கிழக்கிந்திய வணிக நிறுவனத்தின் அலுவலர், நல்ல கவனிங்க தான், ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிற ஆங்கிலேயர் தான் இங்கே அனுப்பப்படுறார். யாரால? ஆங்கிலேயர்கள் இங்கே ஒருத்தரை அனுப்பி வைக்கிறாங்க. வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல இடம் பாரியா, நம்ம வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அதுக்கு நல்ல ஒரு இடம் தேடுவோம் தானே. சென்டர் பிளேஸாக இருக்கணும், பிஸ்னஸ் ஏரியாவாக இருக்கணும், சீக்கிரம் அது மக்களை போய் ரீச் ஆகணும், இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதை மாதிரி அவங்க வணிகத்திற்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடமா பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸரை அனுப்பி வைக்கிறாங்க. யார்? கிழக்கிந்திய நிறுவனம் அனுப்பி வைக்கிது. நல்லா கவனிச்சுட்டே வாங்க, நான் சொல்கிறத கதை மாதிரி கவனிங்க, சரியா? கிழக்கிந்திய வணிகம் அனுப்பி வைக்கிது ஒரு ஆஃபீஸரை. யார்? அவர் பேர் என்ன? ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயரை அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு நல்ல இடமா பாரு அப்படின்னு சொல்லி. அவர் தான் முதல்ல இந்தியாவுக்கு வர்றார். பார்க்குறார் எங்கே நமக்கு சோதுப்படும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. துணி கம்பெனி தாம்மா, நான் முதலே சொன்னேன்ல, அவங்களுக்கு முக்கியம் துணி வியாபாரம் தான். ஸோ அதுக்கு தோதுப்படுற நமக்கு தான் நெசவாளர்கள் அதிகமாக உண்டே. நமக்கு தொழில்களே 3 தானே. நான் ஏற்கனவே போன வீடியோலேயே சொன்னேன்ல, முதல்ல விவசாயம், அதுக்கப்புறம் நெசவு, உழவு, நெசவு, வணிகம். இந்த 3 தான் நம்மளுடைய தொழிலாக இருந்தது சங்க காலம் தொட்டே. ஸோ அவங்களுக்கு வேண்டிய நெசவாளர்கள் இங்கே நிறைய இருக்கிறாங்கங்கிறதும் அவங்க கண்ணை உறுத்துச்சு. அதுவும் ஒரு காரணம் அவங்க இந்த இடத்த சூஸ் பண்ணுறதுக்கு, தேர்ந்தெடுப்பதற்கு, சரியா? ஸோ அவங்க ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிற ஆங்கிலேயரை அனுப்பி வைக்கிறாங்க. அன்று அப்பகுதியின் இருபுறமும் கூவம் அழகான ஆறாக கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. இதை பற்றி நான் நிறையவே உங்களுக்கு சென்ற காணொளியில் படத்தோடு போட்டு விளக்கியாச்சு. இப்போ விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 2 பக்கம் கூவம் அழகான ஆறாக ஓடிட்டு இருந்திருக்கு. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதனால் அதை தான் நம்ம என்னன்னு சொன்னேன், திருவல்லிக்கேணி ஆறு என்றும் அதனை அழைத்தனர். அந்த இடத்தை விஜயநகர ஆட்சியின் உள்ளூர் ஆளுநரான, புரியுதா, விஜயநகர ஆட்சி அப்போ நடந்துட்டு இருந்தது. அதில் அவருடைய உள்ளூர் ஆளுநர்னா கவர்னர் யாராக இருந்தாங்க அப்படின்னு சொன்ன ஆளுநருடைய சென்னப்பர் அப்படிங்கிறவர், அவருடைய 2 மகன்கள். இந்த இடம் யாருக்கு சொந்தமாக இருந்தது? அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த பகுதி, இந்த வடசென்னை பகுதியில் இந்த 2 பக்கமும் கூவமா, இப்போ கூவம்பா, அப்போ அது திருவல்லிக்கேணி ஆறாக ஓடிட்டு இருந்த அந்த சென்டர் பாயிண்ட், அந்த நிலம் யாருக்கு சொந்தமாக இருந்தது என்றால் விஜயநகர ஆட்சியின் உள்ளூர் ஆளுநரான சென்னப்பர்
அப்படிங்கிறவருடைய 2 மகன்களிடம் இருந்து, சென்னப்பருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து இவர் விலைக்கு வாங்குறாரு. புரியுதா? புரியுதா? அப்போ இந்த சென்னப்பருங்கிறவர் யாருன்னு உங்களுக்கு புரியுதா? ஆந்திராவை சேர்ந்தவர். அப்போ அந்த இடம் வந்து யாருடைய இடம்னு பார்த்தா அந்த சென்னப்பரனுடைய 2 மகன்கள். அவர்கிட்ட இருந்து பிள்ளைங்களுக்கு போயிடுச்சுமா. அவங்க அந்த பசங்க கிட்ட இருந்து 22/8/1639 நாளில் பிரான்சிஸ் டே வாங்கினார். புரியுதா? ஒரு தனிப்பட்ட ஒரு நபர்கிட்ட இருந்து தான் அந்த நிலங்களை அவர் வாங்கினார். யாரு? பிரான்சிஸ் டே. யாரு? கிழக்கிந்தியர்கள் சார்பாக இங்கே வந்தவர், வணிகத்தின் நிறுவனம் சார்பாக இங்கே வந்த ஆஃபீஸர். யார்? பிரான்சிஸ் டே. அவர் வந்து யார்கிட்ட இருந்து வாங்குறாரு? சென்னப்பரின் 2 மகன்கள் கிட்ட இருந்து வாங்குறாரு அந்த நிலத்தை. கிழக்கிந்திய நிறுவனத்தின் நுழைவுக்கு பிறகு ஆங்கிலேயரின் வணிகத்திற்காக நகரம் சீரமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த நகரம் வந்து அவங்க சீரமைக்கிறாங்கன்னா நான் டெவலப் பண்ணுறாங்க, ஒரு நகரத்தையே உருவாக்குறாங்க. புரியுதா? அவர்கிட்ட இருந்து வாங்கின நிலத்தை உருவாக்குறாங்க. கோட்டையை சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமமும் இணைக்கப்பட்டு தொழில் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டது. அந்த சுற்றி உள்ள அந்த இடம் வாங்கினாங்கல்ல, அந்த அந்த இவர் பிரான்சிஸ் டே வாங்கினார் இல்லையா, அந்த நிறுவனம் வந்தாச்சு. இப்போ கிழக்கு இந்திய நிறுவனம் அங்கே உள்ள நுழைஞ்சாச்சு, அந்த இடத்த அவங்க சொந்தமாக வாங்கியாச்சு. இப்போ அதை ஒட்டி உள்ள அட்ஜாயிண்ட் உள்ள ஊருங்கள்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன கிராமங்கள், அது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்க ஆக்குப்பை பண்ணுறாங்க. மெல்ல 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 அதெல்லாம் அவங்க கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர்றாங்க. எப்படி அவங்க முழுமையாக நம்மளை பிடிச்சாங்கங்கிறதுக்கு பார்த்துக்கோங்க, யோசிச்சு பாருங்கள், அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சரியா? அவங்க தொழில் வளர்ச்சிக்காகன்னு சொல்லி அந்த சுற்றி உள்ள கிராமங்கள் எல்லாம் நெசவாளிகள் நிறைய இருப்பாங்கல்லம்மா சுற்றி, அவங்கள எல்லாம் இவங்க ஆசை காட்டி அந்த வியாபாரத்துக்குள்ளே கொண்டு வர்றாங்க. ஆச்சா? இப்போ அடுத்தது அந்த நகரம் எப்படி உருவாச்சு, மதராசப்பட்டினம் எப்படி உருவாச்சு. இந்த மதராசப்பட்டினம்னு இருந்தது தான் அப்புறம் மெட்ராஸ்னு மாறுச்சு, அதுதான் இப்போ சென்னைன்னு மாறி இருக்கு. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? இப்போ நீங்கள் அந்த மதராசப்பட்டினம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அடுத்த பேராகிராஃப் போகலாமா? சரி, இப்போ இது வந்து இப்போ தற்சமயம் நீங்கள் கரெக்டாக சொல்லணுன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த பாரிஸ் கார்னர்னு இருந்ததில்ல முன்னாடி, அங்கே தானே அந்த மார்க்கெட்லாம் இருந்தது. அப்புறம் அங்கே இருந்து தானே பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்லாம் அங்கே தான் இருந்தது. அப்புறம் அங்கே இருந்து தானே அதை பிரித்து கோயம்பேடுன்னு கொண்டு வந்தாங்க இங்கே பஸ் ஸ்டாண்டையும் மார்க்கெட்டையும். ஸோ பாரிஸ் கார்னர் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு பெரிய, அது ஒரு நிறுவனம் தான், வெள்ளையர்களுடைய நிறுவனம் தான். பாரி அண்ட் கோ அப்படின்னு இப்போவும் இருக்குல்ல, பாரி கன்ஃபெக்ஷனரி இருக்குது, இது இருக்குது உங்களுக்கு, பாரி உரம் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பண்ணுறாங்களே வாஷ் பேசின்னு அது இது அதெல்லாம், அது பாரிஸ்னு இருக்குல்லையே ஒரு கம்பெனி, அதுவும் வெள்ளையர்கள் கொண்டு வந்தது தான் அது. புரியுதா? அந்த எக்ஸாக்ட் பாரிஸ் கார்னர் தான் இப்போ இருக்கக்கூடிய பாரிஸ் கார்னர் தான் கரெக்டான அந்த ஸ்பாட், நகரம் உருவான ஸ்பாட். இணைச்சிக்கோங்க, கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள் உள்ளே வீடுகள் இருந்த பகுதி, அதாவது இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது வந்து இந்த பிரான்சிஸ் டே வந்து வாங்கினார் இல்லையா, அங்கே உருவாக்குனாங்கல்ல அந்த நிறுவனம், கிழக்கிந்திய நிறுவனம் வந்து உருவாக்குனாங்கல்ல ஒரு பில்டிங், அதை தான் வந்து செயின்ட் ஜார்ஜுன்னு சொல்கிறோம். செயின்ட் ஜார்ஜ், தமிழில் வந்து செயின்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து அவங்க இருந்த இடம். யார்? கிழக்கிந்திய நிறுவனம் இருந்த இடம். ஸோ அது வந்து அந்த கோட்டைக்கு உள்ளே அமைக்கப்பட்டிருந்த வீடுகள்லாம் இருக்கு இல்லையா, கோட்டைன்னா உங்களுக்கு தெரியும்ல, அது ஃபோர்ட்டு, அதுக்குள்ளே அமைக்கப்பட்டிருந்த வீடுகள்லாம் வந்து வெள்ளையர் நகரம், ஒயிட் ஸ்டோன். அதனால தான் அந்த கோட்டை இது கூட இப்போ நம்ம இருக்கக்கூடிய இது கூட கார்ப்பரேஷன் இது பில்டிங் கூட என்னன்னு சொல்கிறோம், ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு தானே சொல்கிறோம்.
வெள்ளையாக அடிச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, சுண்ணாம்பு. அதுதான் அவங்க உள்ளே இருந்த பகுதி. அவங்களுக்குள்ளே அவங்கெல்லாம் இருந்த இடத்த வந்து ஒயிட் டவுன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கோட்டைக்கு வெளியே கோட்டைக்குள் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் பணியாளர்கள். நல்லா கவனிங்க, அவங்க இருந்த இடத்துக்கு ஒயிட் டவுனு. ஆனால் அவங்களுடைய தேவைகள், இப்போ அவங்களுக்கு தேவையான பணியாட்கள் வேணும், வணிகர்கள் வேணும். அது அவங்க அளவே இருக்க வாய்ப்பு இல்லைல்ல, ஏன்னா அவங்க வந்திருக்கிறது இந்தியா இல்லை, அதுவும் தமிழ்நாடு இல்லை. புரியுதா? அவங்கெல்லாம் பணியாளர்கள், வணிகர்கள், இவங்கெல்லாம் வெளியே அமைத்த குடியிருப்புகள். அவங்க குடியிருக்கிறதுக்காக வெளியே வீடெல்லாம் குடியிருப்புகள் அமைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பகுதியை கருப்பர் நகரம், பிளாக்ஸ் டவுன் அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க. அங்கேயே கொண்டு வந்துட்டாங்கம்மா பிரிவினர்களை. அவங்க இருக்கக்கூடிய இடத்த வந்து வெள்ளையர் நகரம்னு நம்ம ஆளுங்கள்லாம் இருந்த இடம். அவங்களுக்காக பணியாற்றுவதற்காகவும் வியாபாரம் கொடுக்கறதுக்காகவும். அவங்களுக்கு நம்ம தான் வியாபாரம் வந்து பண்ணி கொடுக்குறோம், ஆனால் நம்மளையும் அவர் ஒதுக்கியாச்சு. அவங்க அப்போவே கருப்பர் பகுதி அப்படின்னு நம்மளை அங்கேயே ஒதுக்கியாச்சு. இவ்விரு பகுதிகளும் இணைந்த பகுதியே மதராசப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. இப்போ புரியுதா உங்களுக்கு? எக்ஸாக்டாக நான் சொன்னது அதுதான். அந்த பாரிஸ் கார்னர்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷனே எடுத்துக்கோங்களேன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனே எடுத்திங்கன்னா அது ஒரு மாதிரியான ஒரு கலை கட்டடம் வந்து ஒரு மாதிரி, அது சாரணி கட்டடக்கலைன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். அது ஒரு மாதிரியான ஆர்கிடெக்சர். இப்போ நீங்கள் நம்ம சொன்னேனே ஒயிட் ஹவுஸ்ன்னு சொல்லி, அதெல்லாமே அந்த பில்டிங் பார்த்தாலே தெரியும். அது நம்ம நாட்டு பண்பாடோ கலாச்சாரத்தை ஒட்டிய ஒரு பில்டிங்காக இருக்காது. பார்த்தாலே உங்களுக்கு அது வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் பற்றி நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். ஸோ இந்த மெயின் பகுதி, அவங்க இருந்த பகுதியும் அவங்களுக்காக பணியாற்றிய இந்தியர்கள் இருந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் மதுராசப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. கிழக்கிந்திய நிறுவனம் பெரும்பாலும் துணி வாணிபத்தையே செய்த காரணத்தினால் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். ஆமாம், நமக்கு டிமாண்ட் இருக்குது. அவங்க துணி வியாபாரம் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய நெசவாளர்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடைக்கிது அவங்களால, அப்படி தான் நம்ம ஆசைப்படுவாங்க. முதல்ல அவங்க மெல்ல 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 அப்படியே நம்மளை அடிமையாக்குவாங்கன்னு யார் கற்பனை பண்ணி பார்த்துருக்க முடியும்? நம்ம இடத்துக்கு வந்து அவங்க ஒரு தொழில் நிறுவனத்தை, இப்போ எத்தனையோ கம்பெனிஸ் வந்து அந்நிய நாடுகள்லேருந்து வந்து எத்தனையோ கார் கம்பெனிஸு எல்லாம் வந்து தொடங்க தானே செய்கிறாங்க. சொல்லுங்கள், இப்போவும் நடக்க தானே செய்தது. எவ்வளோ கார் கம்பெனிஸு தமிழ்நாட்டிலே தொடங்கியிருக்காங்க. பார்க்க தானே செய்கிறீங்க. எல்லா பக்கமும் சொல்கிறேன், இந்தியாவில் எல்லா பக்கமும் தொடங்க தானே செய்கிறாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் வந்து தொடங்கினாங்க. அதனால் நம்ம மக்கள் அப்படி ஏமாறுறதில் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாதுமா. அவங்க ஏமாந்துட்டாங்க, ஏமாற்றப்பட்டார்கள். நமக்கு நல்ல ஒரு வியாபாரம் கிடைச்சிது, தொழில் கிடைக்க போகுதுங்கிற ஆர்வத்தில் என்ன நெசவாளர்கள் எல்லாரும் அங்கே வர ஆரம்பித்தாங்க. அவங்க இருப்பிடத்தையே மாற்றி இங்கே வர ஆரம்பித்தாங்க, சென்னைக்கு. சொல்கிறது புரியுதா? அங்கங்கே காஞ்சிபுரம் அங்கங்கன்னு இருந்திருப்பாங்க இல்லையா, வேறு இடங்கள்ல இருந்திருப்பாங்கல்ல நெசவாளர்கள். அவங்கெல்லாம் இடம்பெயர்ந்தார்கள் இங்கே மதராசப்பட்டினத்துக்கு. ஏன்னா அங்கே வியாபாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி வந்த நிறைய வியாபாரிகள் தான் இன்னைக்கு பில்லியனர்ஸ், ட்ரில்லியனர் அப்படின்லாம் இன்றைக்கி மாறி இருக்காங்க. பெரும் பணக்காரர்கள் இருக்காங்களே நம்ம நாட்டில் இன்றைக்கி. அவங்கெல்லாம் அவங்களுடைய அப்பா அம்மார்கள் தாத்தா அம்மார்கள்லாம் அப்போவே அங்கேருந்து வியாபாரம் பண்ணவங்க. அவங்களுடைய ஆரிஜின் நீங்கள் நோண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். பரம்பரையாக அப்படி தான் அவங்க வந்து தொழிலுக்காக அவங்கள வந்து சேர்ந்து அதிலிருந்து தொழிலை சூடு பிடிச்சி இன்றைக்கி பெரும் பணக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இன்றைக்கி ஃபேமஸாக இருக்கக்கூடிய பணக்காரர்கள் பெயர்களை எல்லாம் குறிப்பிட நான் விரும்பவில்லை. இன்றைக்கும் பெரும் பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆரிஜின் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்தவங்க தான். அங்கே வியாபாரத்திலிருந்து வந்தவர்கள் தான், ஆங்கிலேயர்களிடம் வியாபாரம் செய்தவர்கள் தான். இது உங்களுக்கு ஒரு செய்தி. அவர்களால் வண்ணாரப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை முதலான புதிய பகுதிகள் தோன்றின. இப்படி நிறைய நெசவாளர்கள் வந்து வர 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 புது 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 ஊர்கள் தோன்ற ஆரம்பித்தது. அது இந்த இப்போ சிந்தாதிரிப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெசவாளர்கள் தான்.
நிறைய நெசவாளர்கள் தான். இன்றைக்கி நேர மாறி நெசவாளர்கள் இனமே அழிஞ்சாச்சு. கிட்டத்தட்ட அழிஞ்சாச்சு. ஒரு பக்கத்தில் உழவை அழிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் இன்னொரு பக்கத்தில் நெசவையும் அழிச்சாச்சு. அவங்க நிலைப்பாடு இன்னும் மோசம், உழவர்களை விட மோசம். அது வேற கதை. ஆனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் எல்லாரும் இடம்பெயர்ந்து வந்து புது புது ஊர்களே உருவானது. எதை சுற்றி? மதராசப்பட்டினத்தை வந்து எப்படி விரிவடைஞ்சிக்கிட்டே வந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு மையப்புள்ளியிலேருந்து அது எப்படி வந்து விரிவடைஞ்சு ஒரு சிறு கிராமமாக இருந்து அவங்களுக்காக உள்ள இடமாகவே இருந்தது, எப்படி மெல்ல 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 விரிவடைந்து அது ஒரு நகரமாக மாறுச்சுன்னு இந்த பத்தியில் சொல்கிறாங்கம்மா உங்களுக்கு. ஏற்கனவே இருந்த எழும்பூர், திருவல்லிக்கேணி, புரசைவாக்கம், தண்டையார்பேட்டை, திருவெற்றியூர் முதலிய கிராமங்களும் இணைக்கப்பட்டன. இந்த சிந்தாதிரிப்பேட்டை, வண்ணாரப்பேட்டையெல்லாம் புதுசாக உருவானது எப்போ? ஆங்கிலேயர்கள் வரவுக்கு பிறகு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இருந்த எழும்பூர், எக்மோர், திருவல்லிக்கேணி, ட்ரிப்ளிகேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரிப்ளிகேன், புரசவாக்கம், தண்டையார்பேட்டை, திருவெற்றியூர், இந்த கிராமங்கள்லாம் ஏற்கனவே இருந்தது. அது எல்லாமுமே என்ன ஆயிடுச்சு? இப்போ மதராசப்பட்டினத்தோடு இணைக்கப்பட்டது. புரியுதா? புரசைவாக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நான் சொல்கிற செய்திமா. ஏன் புரசைவாக்கம் அப்படின்னு அதுக்கு பேர் வந்திருக்கு? அப்போது அரசர் காலத்திலேயே புரசை அப்படின்னா அது ஒரு இலக்கிய சொல். புரியுதா? புரசை என்றால் அது ஒரு இலக்கிய சொல். என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, இந்த யானை இருக்குல்லம்மா, யானையை வந்து கட்டுறோம்ல, ஒரு சாதா சணல் கயிறில் போட்டு யானையை கட்டிட முடியுமா? முடியாதுல்ல. நீங்கள் சிரிக்கிறது எனக்கு புரியுது, கேட்குது. கட்ட முடியாதுல்ல. அப்போ வந்து என்ன செய்வாங்க? யானையை கட்டுறதுக்கு ஒரு பெரிய கயிறு, தாம்பு கயிறு மாதிரி கயிறு வச்சுருப்பாங்கல்ல, பெரிய கயிறு. அந்த கயிறை திரிக்கக்கூடிய அது பேர் தான் புரசை. இந்த யானையை கட்டக்கூடிய கயிறு இருக்குல்ல, அந்த கயிறு பேர் தான் புரசை. அந்த கயிறை இங்கே தான் தயார் பண்ணுவாங்க யானையை கட்டுறதுக்கு. எப்போ நான் சொல்கிறது? ஆங்கிலேயர்கள் வரவுக்கு முன்னாடி. புரியுதா சொல்கிறது? புரசை என்றால் யானையை கட்ட உதவும் கயிறு. அந்த கயிறை திரிக்கிற இடம்தான் புரசை வாக்கம்னு அதுக்கு தான் அது பேர் வந்துச்சுமா. இதெல்லாம் எப்போ? சங்க காலம் தொட்டே, முன்னாடியே சொல்கிறேன் நான். யானைகள் எல்லாம் புழக்கத்தில் அதிகமாக இருந்த அந்த காலகட்டத்தில் சொல்கிறேன். யானையை கட்டணும்னு சொன்னால் அப்போ அங்கே நிறைய யானை இருந்திருக்கணும்ல. இது நமக்கு சொல்லாமலே புரியும்ல. அதனால தானே யானையை கட்டுறதுக்கு கயிறு. ஏன் காட்டில் திரியிற யானை ஒன்று ஒன்றையாக பிடிச்சி காலில் கட்டியாக போட போகிறாங்க? இல்லை. யானை கட்டி போரடித்தார்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோமா இல்லையா சங்க இலக்கியங்களில்? போர்னா என்னது? வார் சொல்லலை, நெற்போர். நெல்மணிகளை குவிச்சு 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 அது மனுஷனாலேயோ இல்லை மாட்டை வச்சோ சுற்றி நெல்லை தனியாக பிரிக்க முடியாதுன்னு சொல்லி யானையை வச்சு சுத்த வைப்பாங்களாமா. அந்த வைக்கோல்ல இருந்து அந்த நெல்லை பிரிக்கிற கதிர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கதிரை பிரிக்கிறதுக்கு, அந்த நெல்மணிகளை பிரிக்கிறதுக்கு அது யானையை வச்சு சுத்த விடுவாங்க. சுற்றி அந்த நெல்மணிகளை பிரிப்பாங்க. அப்படி விவசாயம் பார்த்த நாடு நம்ம நாடு. இப்போ புரியுதா? அப்போ எவ்வளோ யானைகள் அப்போ இருந்திருக்குன்னு. அந்த யானையை கட்டுறதுக்காக கயிறை திரிக்கக்கூடிய இடங்கிறதுனால அதுக்கு புரசவாக்கம்னு பேர் வந்தது. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் இந்த உதாரணத்தை அப்படின்னு சொன்னால், ஆங்கிலேயர்கள் வரவுக்கு முன்னாடியே இந்த புரசவாக்கம், தண்டையார்பேட்டை, திருவெற்றியூர், திருவல்லிக்கேணி இதெல்லாம் ஏற்கனவே இருந்த இடங்கள்னு சொல்கிறேன், ஊர்கள். அதெல்லாம் மெல்ல மெல்ல என்ன பண்ணிட்டாங்க? இந்த வியாபாரத்தினால நல்ல பணம் பார்க்க ஆரம்பித்தோடனே எல்லாருக்கும் ஆசை வருதுல்ல. இருக்கிற தொழிலெல்லாம் விட்டுட்டு துணி வியாபாரத்துக்கு போயிட்டாங்க எல்லாரும். புரியுதா? எல்லாரும் அந்த கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கிய அந்த மதராசப்பட்டினம் உருவாகிட்டு வருது. அப்போ தான் ஒன்று மெல்ல 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 அது கூட கொஞ்சம் வந்து ஜாயின் அடிக்கிறாங்க. அது பெரிய நகரமாக உருவாக தொடங்கிடுச்சு. வடசென்னை பகுதிகள் மதராசப்பட்டினம் என்றும், தென் சென்னை பகுதிகள் சென்னைப்பட்டினம் என்றும் வழங்கப்பட்டன. இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சென்ற காணொளியிலேயே நான் சொல்லிட்டேன். ஆங்கிலேயர் இரண்டையும் இணைத்து மெட்ராஸ் என்று அழைத்தனர். இந்த வட சென்னை, தென் சென்னை
ரெண்டையும் சேர்த்து மெட்ராஸ் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் அழைக்க ஆரம்பித்தார்கள். அதுவே பின்பு வந்து மதராஸுங்கிறது மெட்ராஸ்னாகி மெட்ராஸுங்கிறது அதுக்கப்புறம் இப்போ சென்னை அப்படின்னு ஆயிடுச்சு. முதல்ல சென்னைப்பட்டினம்னு தானே பேர் இருந்திருக்கு, அதனால் அதை சென்னைன்னே மாற்றிட்டாங்க. ஏன் ஆங்கிலர் வச்ச மதராசப்பட்டினமும் இருந்துச்சு, சென்னைப்பட்டினமும் இருந்துச்சுமா. அவங்க மெட்ராஸ்னு வச்சாங்க மதராசப்பட்டினத்தை, அவன் வச்ச பேர் எங்களுக்கு எதுக்கு, ஓகே நம்ம சென்னைப்பட்டினத்தை வச்சு சென்னைன்னு வச்சிடலான்னு சொல்லி நம்ம சென்னைன்னு மாற்றினோம். எப்போ வந்து பாம்பே மும்பை ஆச்சோ இல்லையா, அப்போ தான் நமக்கும் இந்த சென்னைங்கிறது மெட்ராஸுங்கிறது சென்னைன்னு ஆச்சு, பெயர் மாற்றம் நடத்தப்பட்டது. சரியா? இனி அடுத்த பகுதி இந்த நகராட்சி மாகாணம். இந்த பத்தியை முடிச்சுட்டு இந்த காணொலியை நான் முடிச்சிடுறேம்மா. நேரம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் இந்த காணொலியை நான் முடிச்சிடுறேன். 1646ஆம் ஆண்டின் கணக்கெடுக்கின்படி இந்நகரின் மக்கள் தொகை 19,000 ஆகும். வெறும் 19,000 தான் இருந்தாங்க. எப்போ? 1646ஆம் ஆண்டில். இவ்வளோதான் மக்கள் தொகை, பாப்புலேஷன். இவ்வளர்ச்சியினை அறிந்தே 1688 சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சி பில்டிங் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல சென்னையில், அது உருவாக்கப்பட்டது எப்போ? 1688. ஏன்னா மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு இந்த மாகாணத்தில் அப்படிங்கிறதுனால நகராட்சியை உருவாக்கினார்கள். ஆங்கிலேயர் ஆட்சி செய்வதற்கு வசதியாக தென்னிந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை உள்ளடக்கி சென்னை மாகாணத்தை உருவாக்கினார்கள். அது மெல்ல என்ன ஆயிடுச்சு, சென்னை நகராட்சி வந்து சென்னை மாநகரமாக உருவாகியது. எலியேல் அப்படின்னு தமிழில் கொடுத்துருக்காங்க, என்ன எலிஹு ஏல் அப்படின்னு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படினாலும் பெயர் தானே, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அதன் விஷயத்தை பாருங்கள். எலியேல் அதன் முதல் தலைவர் ஆனார். சென்னை மாகாணத்தின் முதல் தலைவராக யார் ஆனார்? எலியேல். சரியா? அவர் வந்து ஆளுநராக இருக்கும்போது, தலைவர்னா ஆளுநர் தானே, அப்போல்லாம் கவர்னர் தானம்மா இல்லையா, அப்போல்லாம் அப்படி தானே இருந்தது நம்மளுடைய அமைப்பு. அப்போ அவர் வந்து ஆளுநராக கவர்னராக இருக்கும்போது, யார்? இந்த எலிகுவேல். அவர் வந்து கவர்னராக இருக்கும்போது சுமார் 50 நெசவாளர் குடும்பங்களை குடியமர்த்தினார். 50 நெசவாளர் குடும்பத்தை அவங்களுடைய அந்த சென்னை மாகாணத்துக்குள்ளே குடியேற்றினார். இன்று நைனியப்ப நாயக்கர் தெரு என்று அழைக்கப்படும். இதில் புக்கில் இல்லைம்மா, நீங்கள் பார்க்காதீங்க, தயவுசெய்து புக்கை நோண்டி பார்க்காதீங்க, புக்கில் இல்லை. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல். இன்னைக்கு ப்ரெசண்ட்டு இப்போ வந்து நைனியப்ப நாயக்கர் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த இடம், அவர் உருவாக்குன அந்த இடம். அங்கே ஒரு 50 நெசவாளர்களை அங்கே கொண்டு வந்தார். எல்லாம் அவங்க வசதிக்காக தான், அவங்க வியாபாரம் பெருக்குவதற்காக தான் அந்த 50 குடும்பத்தை அங்கே கொண்டு வந்தார். நெசவாளர் குடும்பங்களை அங்கே கொண்டு வந்து குடியமர்த்தினார். இன்றைக்கி அது வந்து நைனியப்ப நாயக்கர் தெரு என்று அழைக்கப்படுகின்றது. அதை இடத்த பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேரை சொன்ன உடனே புரியும். இன்றைக்கி இருக்குது இந்த நைனியப்ப நாயக்கர் தெருங்கிறது, இன்றைக்கும் இருக்குது சென்னையில். அது வந்து யாரால் உருவாக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கவர்னராக இருந்த முதல் கவர்னர் எலிகுவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் அந்த முதல் கவர்னர். அவர் தான் இதை உருவாக்கினார், அந்த ஒரு தெருவையே உருவாக்கினார். எல்லாமே நெசவாளர்கள், 50 குடும்பமும் நெசவாளர் குடும்பம். அது அவங்க வசதிக்காக அப்படியே அவங்கள இடம்பெயர்த்து அவங்க கூட இணைச்சிக்கிட்டார். அது இன்றைக்கும் அந்த தெரு இன்றைக்கும் இருக்குதுன்னு சொல்ல வரோம், அவ்வளவுதான். சரியா? அடுத்தது வந்து தாமஸ் பிட்டின் ஆட்சி காலத்தை சென்னையில் பொற்காலம் என்பர். தாமஸ் பிட் அப்படிங்கிறவர் அவரை தொடர்ந்து வந்தார். அடுத்த தலைமை பதவியை ஏற்றவர் யார்? தாமஸ் பிட். அவர் அடுத்தது வந்தார். அவருடைய பீரியடை தான் என்னன்னு சொல்ற ஒரு பொற்காலம்னு சொன்னாங்களாம். ஏன்னா அந்த டைமில் தான் நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் வந்தது, ரோட்வேஸ் எல்லாம் வந்தது,
ரயில்வேஸ் எல்லாம் வந்தது. அதனால் அவருடைய காலத்தை வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையில் ஒரு பொற்காலம்னா அது தாமஸ் பிட்டோடைய காலம்தான். இவர் பல பகுதிகளை சென்னையுடன் இணைத்தார். ஆங்கிலேயரின் அதிகார மையமாக இந்நகரம் ஆங்கிலேயரை எதிர்த்த விடுதலை இயக்கத்தாருக்கும் முதன்மை களமாக திகழ்ந்தது. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஆங்கிலேயர்களுக்கு. எது? இந்த மதராஸ், அந்த மைய பகுதி, அவங்க உருவாக்குன அந்த நகரம். அப்போ எதிர்க்கணும் அப்படின்னாலும் முதல்ல அங்கே தானே விடுதலை போராட்டமும் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். நேச்சுரலி நம்மளுடைய எதிராளியாக ஆயிட்டாங்க அவங்க, ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய எதிராளிகள். அப்போ அவங்கள எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த விடுதலை இயக்கமும் முதல்ல அங்கே தானே ஆரம்பிச்சிருக்கணும். ஆப்வியஸ்லி அது நமக்கு இதில் சந்தேகம் ஒன்றும் இருக்க முடியாதே. அப்படி மதராஸ் அப்படிங்கிற அந்த நகரம் ஒரு முக்கிய பகுதியாக விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் இப்போ இந்த பகுதி 2 நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சரியா? அடுத்தது அறிவின் நகரம். அதனால் என்னெல்லாம் நமக்கு நன்மைகள், இப்போ அவங்களால பெற்ற நம்ம சின்ன சின்ன நன்மைகள் என்னெல்லாம் புதுசாக உருவாச்சு, என்னெல்லாம் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறதெல்லாம், கல்விக்கு என்னென்னலாம் அவங்க நமக்கு நன்மைகள் செஞ்சுருக்காங்க, எத்தனை கல்லூரிகளை கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாம் அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். பகுதி 3ல் பார்ப்போம். ஸோ தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணலாம் கற்கலாம் காணொளியில் நாம் சந்திக்கலாம். நம்ம அதில் தவறாமல் சந்திச்சே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு பாடம் முழுமையாக புரியும். சரியா? அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.